மகாபலிபுரம் என்ற உடனே நம் மனதில் வருவது அந்த ரம்யமான கடலும் அழகிய சிற்பங்களும் தான். இந்த புராதன சுற்றுலா தலத்தை பல்வேறு கண்ணோட்டத்தோட ரசிக்க முடியும். ஒரு கலை ரசிகரா இங்க உள்ள சிற்ப வேலைப்பாடுகளை ரசிக்கலாம். ஒரு வரலாற்று ஆய்வாளரா இந்த இடத்தோட தொன்மையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இல்ல ரொம்ப ரிலாக்ஸா கடற்கரை கோவிலையும் கடலையும் சாதாரண ஒரு பயணியா ரசிச்சுட்டு போகலாம். சென்னையில இருந்து 56 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற மகாபலிபுரம் என்ற பெயரோட தற்போது அறியப்படும் மாமல்லபுரம் நகரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தோட ஒரு அங்கமாகும். பல்லவர்களுக்கு பிடித்த விளையாட்டு மல்யுத்தம். முதலாம் நரசிம்மவர்மன் மல்யுத்தத்துல சிறந்து விளங்கியதால அவருக்கு மாமல்லன்கிற பெயர் வந்துச்சு. அதனால மாமல்லபுரம் என்றும் விஷ்ணுவின் பக்தரான மகாபலி மன்னன் ஆண்டதாக ஐதீகமும் உண்டு. அதனால மகாபலிபுரம் என்றும் இவ்விடம் அழைக்கப்படுகிறது. மேலும் மல்லை என்ற பெயரிலும் தற்போது இது சுருக்கமாக குறிப்பிடப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக இந்த மாலையூர் பகுதிக்கு வந்துட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்கே கடற்கரை கோயில், பீச் நல்லா அருமையாக இருக்கும். ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம். ரெஸ்டாரண்ட்லாம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல அருமையான இடங்க. நாம் முதலில் கூறியது போல கலை ரசிகர்கள் மற்றும் வரலாற்று பிரியர்களை பிரமிக்க வைக்கும் ஏராளமான அம்சங்கள் மாமல்லபுரத்தில் நிறைந்துள்ளது. ஒற்றை கல்லினாலான சிற்பங்கள் மற்றும் கடற்கரை கோவில்கள் பல்லவர்களது திறமையை பறைசாற்றும். செகண்ட் டைம் டு மாமல்லபுரம் இஸ் ரியலி ஆசம் பிளேஸ். வந்து இந்தியாவுக்கு வந்து டூரிஸ்ட் வந்து டேர்னிங் பாயிண்டாக இருக்குது. டூரிஸ்ட் எல்லாம் வந்து பார்க்கணுன்னு வர்றது. ஸோ இட்ஸ் ஹைலி என்ரிச்சிங் த இந்தியன் கல்ச்சர். பல்வேறு மாநில மக்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாவாசிகள் இங்கு ஆண்டு முழுவதும் படையெடுப்பதால் மகாபலிபுரம் பல்வேறு மக்களுக்கும் தொழில் தரும் நல்ல வியாபார ஸ்தலமாகவும் இருக்கின்றது. கடற்கரைக்கு செல்லும் வழிநெடுக கடைகள் பார்வையாளர்களை ஈர்க்கிறது. நான் இங்கே 6 வருஷமா போட்டோகிராஃபராக இருக்கிறேன். இங்கே வந்து இந்திக்காரங்க, தெலுங்குக்காரங்க, மலையாளம், கன்னடம் எல்லா மொழிக்காரங்களும் இங்கே வருவாங்க. அசாம், மலேசியா, சிங்கப்பூர் எல்லாரும் வருவாங்க. வந்து வியாபாரன்றதை விட இது வந்து டூரிஸ்டோட சேர்ந்து நாங்களும் பொழுதுபோக்கா என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் எடுத்துட்டு இருக்கிறோம். இது தொழில்ன்றது 2வது பட்சம்தான். நாங்களுக்கு வீட்டில் இருக்கிறத விட எங்களுக்கு இங்கே வந்தால் கொஞ்சம் 10 பேர், 100 பேர், 1000 பேரை மற்ற மொழிக்காரங்களை பார்க்கறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். கடற்கரையை ஒட்டியே தனிமையான சூழலை கொண்டிருப்பதால் முக்கியமான சுற்றுலா தலமாக பிரசித்தி பெற்றிருக்கும் இந்த கோயில் வளாகம் இந்திய தொல்லியல் துறையால் பராமரிக்கப்படுகிறது. இன்று தமிழ்நாட்டின் மிக முக்கியமான சிற்பக்கலை சார்ந்த வரலாற்று சுற்றுலா தலமாக உலகளாவிய அளவில் புகழ் பெற்றிருக்கும் இந்த நகரம் சர்வதேச யுனெஸ்கோ அமைப்பின் மூலம் உலக பாரம்பரிய ஸ்தலங்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. மகாபலிபுரத்தில் இருக்கும் நிறைய கோவில்களும் சிற்பங்களும் முற்று பெறாதவையாக ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக நிறுத்தப்பட்ட வேலைப்பாடுகள் வரலாற்று ஆய்வாளர்களின் பசிக்கு இன்றும் தீனி போட்டுக்கொண்டே இருக்கின்றது.